ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டொமேட்டோ ரைஸ் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் வீட்டில் இருக்க அரிசியில் செய்ய போகிறேன். ஒரு பவுலில் 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கலாம். இது 2 பேர் சாப்பிட்ற அளவு. ரைஸை சேர்த்துட்டு இதை ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வேணாம். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியணும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டால் போதும். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட உடனே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் தண்ணி சேர்த்துடலாம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருந்தேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உப்பு சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் தேவையான உப்பு சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொஞ்சம் வற்றிட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கணும். இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இது ப்ரெஷர் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டொமேட்டோ ரைஸ் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் நான் செஞ்ச மாதிரி இந்த டொமேட்டோ ரைஸ் குக்கரில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.